இது வரைக்கும் பாரதிய ஜனதா சரித்திரத்திலே இல்லாத ஒரு விஷயம் நடந்தது. வெளில போறன்னு ஒதுங்கினவங்கள வீடு ஏறி போய் கையில காலில் வந்து கூட்டின்னு வந்தார். யாரு? PL சந்தோஷ். அதுவும் வந்து முழு மனசோட வரல. ஒரு 5 மணி நேரம் லேட்டா வந்தாரு, தலையை காட்டினார், கிளம்பி போயிட்டார் அண்ணாமலை. அண்ணாமலை தான் பிஜேபி. அண்ணாமலை இல்லாத பிஜேபி தமிழ்நாட்டில் இல்லைன்னு தான் அர்த்தம். ரசிகர் மன்றம், கோயில் கூட கட்டுவாங்க அண்ணாமலைக்கு. ஏன்னா அண்ணாமலை திமுகவை எதிர்த்தா மாதிரி, ஆனால் எடப்பாடியை எதிர்த்தா மாதிரி யாருமே எதுக்குது இல்லை. மீண்டும் திமுக ஆட்சியே இங்கிருந்து விளக்கணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா அண்ணாமலை தான் மீண்டும் மாநில பாரதிய ஜனதா தலைவராக இருந்தால் தான் அது சாத்தியம். இவங்க ப்ரொமோட் பண்ணுறாங்க. யாருக்கு? திறமையே இல்லாத ஒரு நயினார் நாகேந்திரனை பிஜேபி மாநில தலைவராக கொண்டு வந்தது யாரு? எடப்பாடி. CV சண்முகம் நயினாரோட க்ளோஸ். எப்போ திண்டிவனம் பக்கம் போனாலும் அவர் வீட்டுக்கு போய் தான் போவார் நயினார் நாகேந்திரன். நவகிரகம் மாதிரிங்க, ஒன்று ஒரு டைரக்ஷன் தாங்க இருக்கும். ஒரே டைரக்ஷனில் பயணிக்காது. ஆனால் நல்லா சொல்லுவாங்க 2020 ஒன்றிணைன்னு சொல்லிட்டு அந்த அம்மா பாட்டுன்னு சொல்லிட்டு அந்த பக்கம் பாட்டு சமீகட்டில் போய் கொடுவா மீன் குழம்பு வைக்க போயிடும். யாரு? சசிகலா அம்மா. அண்ணாமலை தான் அறிவிக்கப்படாத தலைவர் நிரூபிச்சுட்டாங்க. அவர் அண்ணாமலையை போய் வீடு ஏறி போய் காலைல 7 மணிக்கு அந்த ஓட்டுற போறான்னு சொல்லி தட்டி தூக்கத்தில் எழுப்பி குளிப்பாட்டி இட்டுன்னு வராருன்னா யார் தலைவர்? தூது யாருக்கிட்ட? NDA கூட்டணியில் வந்து சேரணும். யார் தூது போகணும்? நயினார் நாகேந்திரன் போக வேண்டிய இடத்துல யார் போறாரு? அண்ணாமலைக்கு பதவி தேவையில்லை. அண்ணாமலையே பெரிய பதவி, அந்த பேரே பெரிய பதவி அண்ணாமலை. புரியுதுங்களா? அவருக்கு நீங்க பதவி கொடுத்து இனிமேல்லாம் பார்த்தோம்ல, மக்கள் மனதில் பதிய வைக்கதான் நீங்க வந்து பதவி இதெல்லாம் தேவை. அவர் மக்கள் ஆழ் மனதில் பதிஞ்சிட்டார். அண்ணாமலைனா தூக்கத்தில் திமுக யாரை பார்த்து பயப்படுறாங்கன்னா திரு அண்ணாமலை பார்த்து தான் பயப்படுறான். எடப்பாடி யாரை பார்த்து பயப்படுறாங்கன்னா திரு அண்ணாமலை பார்த்து தான் பயப்படுறாப்புல. தமிழ்நாட்டில் இருக்கிற மொத்த IAS IPS ஆஃபீஸர்லாம் பயப்படுது. அண்ணாமலை ஊழலை தட்டி ஃபைலை தட்டிட்டாருன்னா ஃபைல் 2 ஃபைல் 3ன்னாருன்னா செத்துட்டான். அதோட நயினார் நாகேந்திரன் வந்து பாரதிய ஜனதா தலைவராக செயல்படலைங்க. அதிமுகவோட துணை பொதுச் செயலாளர் மாதிரி செயல்படுறாருங்க. அவர் வேறு அதிமுக எடப்பாடிக்கு கீழே துணை பொதுச் செயலாளர் மாதிரி. விரைவில் நயினார் நாகேந்திரன் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் துணை பொதுச் செயலாளராக பதவி ஏற்பார். ரியல் ஒன் உறவுகள் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் ஆவின் வைத்தியநாதன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கங்க. சமீபத்தில் டிடிவி தினகரன் அவர்களை அண்ணாமலை போய் சந்திச்சாங்க. காரணம் என்ன அப்படின்னா, மீண்டும் NDA கூட்டணிக்குள்ள அமமுக கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்கான சந்திப்பாக பேசப்பட்டது. இப்படியான சூழ்நிலை தான் டிடிவி தினகரனை பொறுத்த வரைக்கும் தற்சமயத்தில் எக்காரணத்தை கொண்டும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் NDA உடைய முதல்வர் வேட்பாளராக இருக்கக்கூடிய காலம் வரைக்கும் NDA கூட்டணிக்குள்ள நாங்கள் போக மாட்டோம் அப்படின்னு சொல்லி திட்டவட்டமாக தெரிவிச்சிருக்காங்க. நம்ம இது முதலே சொன்னாங்க ரியல் ஒன்ல. இது திரைக்கதை, வசனம், டைரக்ஷன் எல்லாமே இதில் திரு அண்ணாமலை சார் தான். அவர் சொல்லி தான் வெளில வந்தாங்க. இது பாரதிய ஜனதா உணர்ந்துருக்கு. அண்ணாமலை வானான்னு கொஞ்ச நாள் புறக்கணிச்சாங்க. அண்ணாமலை பதிலுக்கு சரியாடியாக புறக்கணிச்சார். அமித்ஷா கூட்டம் வரல, யார் கூட்டம் வரல. அப்போ அவரோட குருநாதர் PL சந்தோஷ் வந்து அவர் வீடு ஏறி போய், இது வரைக்கும் பாரதிய ஜனதா சரித்திரத்திலே இல்லாத ஒரு விஷயம் நடந்தது. வெளில போகிறன்னு ஒதுங்கினவங்கள வீடு ஏறி போய் கையில் காலில் வந்து கூட்டின்னு வந்தார். யார்? PL சந்தோஷ். அதுவும் வந்து முழு மனசோட வரல. ஒரு 5 மணி நேரம் லேட்டாக வந்தார், தலையை காட்டினார், கிளம்பி போயிட்டார் அண்ணாமலை. அண்ணாமலை தான் பிஜேபி. அண்ணாமலை இல்லாத பிஜேபி தமிழ்நாட்டில் இல்லைன்னு தான் அர்த்தம். அது நோட்ட அண்ணாமலை முகத்துக்கு தான் பிஜேபி இங்கே ஓட்டு. நான் ஆரம்பத்துலேருந்து சொல்கிறேன், தமிழ்நாட்டில் ஒரு நாள் எழுதி வச்சுக்கங்க. நம்ம இருக்கிறோமோ இல்லையோ, அண்ணாமலை தலைவர் CM-ஆக வரதுக்கான நாள் வெகு தூரத்தில் இல்லை. தமிழ்நாடு மக்கள் வந்து அண்ணாமலையை வந்து ரொம்ப நேசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ அண்ணாமலை அப்படின்னு சொல்லும் போதுதான் இப்போ சேலத்தில் வந்து அண்ணாமலைக்கு ரசிகர் மன்றம் உருவாக்கப்பட்டதாக செய்திகள் வந்து மீடியாவில் போயிட்டு இருக்கு, சேட்டலைட் மீடியாக்கள்ல. ஒரே விஷயங்க, அதுதான் சொல்றேனே, நம்ம சொல்றது அடுத்த வருஷம் தான் இப்போ எல்லாம் நீங்க சொல்றது அதனுடைய தொடர்ச்சி தான். ரசிகர் மன்றம், கோயில் கூட கட்டுவாங்க அண்ணாமலைக்கு. ஏன்னா அண்ணாமலை திமுகவை எதிர்த்தா மாதிரி, ஆனால் எடப்பாடியை எதிர்த்தா மாதிரி யாருமே எதுக்குது இல்லை. மீண்டும் திமுக ஆட்சியே இங்கிருந்து விளக்கணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா அண்ணாமலை தான் மீண்டும் மாநில பாரதிய ஜனதா தலைவராக இருந்தால் தான் அது சாத்தியம். இல்லைன்னா அதுக்கு சாத்தியத்துக்கு வாய்ப்பே 1% கூட கிடையாது. இப்போ டிடிவி தினகரன் யார் போய் பேசியிருந்தாலும், அமித்ஷாவே பேசினா கூட அவர் ஒத்துந்திருக்க மாட்டார் அண்ணாமலை தவிர. அதனால தான் தூதுக்கு அண்ணாமலையே அமிச்சாரு. அவர் என்ன சொன்னார், நாங்கள் ரொம்ப தூரம் ஓடி வந்துட்டு இனிமேல் இந்த ஆள் தலைவராக இருக்கிற வரைக்கும் நம்ம முடியாதுன்றாரு. இன்னொரு வாட்டி ஒரு நாள் என்ன சொல்கிறாரு, NDA கூட்டணிக்கு இதான் ஃபஸ்ட்டு சாய்ஸ், ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸுன்றாரு. அவரே டிடிவி சார்கிட்ட எப்போவுமே அந்த வெட்டு 1 துண்டு 2 பேசக்கூடியவர். அவருக்கே சில தடுமாற்றம் இருக்குது இந்த மேட்டரில் தான் சொல்லணும். வெளியே சென்ற துரோகிகளுக்கு கட்சியில் இடம் இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் CV சண்முகம் வந்து அதிரடியாக அனல் பறக்கக்கூடிய வகையில் பேசும்போது அதுதாங்க கான்ட்ரடிக்டரியாக இருக்குது. நேற்று பேசுனது இவர் அண்ணன் செங்கோட்டையான் பேட்டி கொடுக்கும்போது சொன்னார், எல்லாருமே சொன்ன வார்த்தை தான். அது என்னென்னா 6 பேர் சேலத்தில் போய் பேசணும். அதில் CV சண்முகம் வந்து அண்ணன் எடப்பாடியாரை பயங்கரமாக எதிர்த்து பேசினார். எல்லாரும் ஒன்றிணைந்தால் தான் வெற்றி பெற முடியும் அப்படிலாம் அங்கே உள்ளே பேசிட்டு வெளியில் வந்து OPS வர அவன் இவன் ஒருமையில் பேசக்கூடாது. அவர் இவரோட வயதில் மூத்தவர் யார்? அண்ணன் OPS. அது இல்லாமல் 3 முறை முதலமைச்சராக இருந்தவர். அவருக்குன்னு முதலமைச்சருக்குன்னு ஒரு புரோட்டோகால் இருந்தது இருக்கு இல்லையாரு?
முன்னாள் முதல்வர். அப்படிப்பட்ட ஒரு இடத்துல வந்து வாடா போடான்னு வறுமையில் பேச வந்து மக்களை வந்து முகம் சுளிக்க வைக்கிறது தான் நம்ம அதை எடுத்துக்கணும். முதல்ல சிவி சண்முகம் பேசவே தெரியாது அவருக்கு, எது பேசணுமே அவர் மரியாதையாக பேச தெரியாது. மரியாதைன்னா என்னன்னு எந்த கிலோ விற்கிது எந்த கடையில் விற்கிதுன்னு கேட்கக்கூடியவர். இல்லைன்னா ஜெயிச்சிருவாரா? நான் என்ன இவங்கெல்லாம் ஒன்றிணையாமல் ஒரு விழுப்புரத்தில் ஜெயிச்சாரா? பாமக கூட்டணி வச்சிங்க, 10.5 குத்து தான் வச்சிங்க, எல்லாம் பண்ணீங்களே, ஜெயிச்சியா? 15,850 ஓட்டு மைனஸில் போயிருக்கீங்க. ஒரு 1000-2000 ஓட்டில் இல்லை. 3 முறை அமைச்சராக இருந்துட்டு சொந்த மாவட்டத்திலேயே தலைநகர்லேயே விழுப்புரத்தில் ஒரு சாதாரண கேண்டிடேட் லட்சுமணன் அதிமுக வந்து திமுகவுக்கு போய் வெற்றி பெறாப்புல. அப்போ பார்த்துங்க, அவரும் வன்னியர் இவரும் வன்னியர். ஆனால் இந்த வன்னியருக்கு ஓட்டு போடல. பாமக ஆதரவு தெரிவித்த வன்னியருக்கு, ராமதாஸ் அன்புமணி ஆதரவு தெரிவித்த வன்னியருக்கு ஓட்டு போட இல்லை. வன்னியர்களை இப்போ சிவி சண்முகத்தை புறக்கணித்தார்கள். வன்னியருக்கு எதிரானவர் சிவி சண்முகம் என்ற முத்திரை பதியப்பட்டு உள்ளது. இப்போ சிவி சண்முகம் அவருடைய பேச்சு எடப்பாடியாருடைய பேச்சை தான் சிவி சண்முகம் பேசியிருக்காங்க. இப்போ அண்ணாமலை அவர்கள் இந்த பக்கம் டிடிவியை சந்திச்சுட்டு இருந்தாங்க. இந்த அடிப்படையில் தான் அதாங்க இதை வந்து முறிக்கணும். இவங்களுக்கு நயினார் நாகேந்திரனை இவங்க ப்ரொமோட் பண்ணுறாங்க. யாருக்கு திறமையே இல்லாத ஒரு நயினார் நாகேந்திரனை பிஜேபி மாநில தலைவராக கொண்டு வந்தது யார்? எடப்பாடி. சிவி சண்முகம் நயினாரோட க்ளோஸ். எப்போ திண்டிவனம் பக்கம் போனாலும் அவர் வீட்டுக்கு போய் தான் போவார் நயினார் நாகேந்திரன். இது நாங்கள் பல முறை கண் கூட பார்த்துருக்கோம். அதனால் இந்த நிலைமை நீடிச்சா, ஏன் இவ்வளோ பேசுகிற சிவி சண்முகத்தை நான் கேட்குறேன், பதில் சொல்லுங்களேன். அவரை ஒரே ஒரு இதுக்கு நான் போய் டிடிவியை பார்க்க 3 முறை முதலமைச்சர் இது மந்திரி ஆனார். அவர் 2001 தொடர்ந்து ஒரு முறையாவது டிடிவியை பார்க்காம ஒரு மந்திரி சபையில் மந்திரி ஆனாரா? 2016 தவிர ஒவ்வொரு முறையும் டிடிவியை போய் பார்த்து அவருக்கு ஆசீர்வாதம் வாங்கி தானே நீ மந்திரி ஆகணும். இன்னும் அந்த குடும்பம் இல்லாமல் சரி அம்மா உன்னை மாவட்ட செயலாளரே போடலையே? சிவி சண்முகத்தை கேட்குறேன். உன்னை மாவட்ட செயலாளர் அம்மா சிறைச்சி போகும்போது அம்மா தான் சின்னமாக தானே போட்டு போனாங்க. அது வரைக்கும் லட்சுமணன் தான் நாங்கள் மாவட்ட செயலாளர். அம்மா போட்ட மாவட்ட செயலாளர் லிஸ்ட்டில் நீங்கள் இல்லையே. சிவி சண்முகத்தை பார்த்து கேட்குறேன். எப்படி வந்து துரோகம் பண்ண தோணுது? இது மாதிரி அக்கா வளர்மதி அதே மாதிரி தான். அம்மா எந்த பதிவும் கொடுக்காம போயிட்டாங்க. அக்கா வளர்மதி சீட்டே கொடுக்கல, ஓரம் கட்டி வச்சிருந்தாங்க. அம்மா இதே தான் கேரக்டர் சரியில்லைன்னு தான் அவங்களுக்கு ஓரம் கட்டி வச்சுருந்தாங்க அம்மா. அந்த அம்மா என்ன சொல்லுது, முதல்ல இந்த 3 நாய்ங்க முதல்ல ஒன்றா சேர சொல்லு, அப்புறம் எடப்பாடி சேருது, அப்புறம் பற்றி யோசிக்கலாம். என்னது நம்ம பேசினா அந்த 3 நாய்களை முதல்ல ஒன்றா சொல்கிறா அக்கா சொல்லுது வளர்மதி அக்கா. எந்த 3 நாய்கான்னு? அந்த டிடிவி, அந்த சசிகலா, இன்னொருத்த சொன்ன அந்த ஓபிஎஸ், இந்த 3 நாய்களை முதல்ல ஒன்றா சொல்லு, அதுக்கப்புறம் நான் எடப்பாடிகிட்ட பேசுகிறேன்னு இப்படியே சொல்லுது. நாய்ங்கன்னு சொல்லுது யார்? வளர்மதி அக்கா. அதுக்காக மாத்தாங்கிறானுங்க. இவனுக்கு 3 பேரை ஒன்றா சேரப்படுது. சரி செங்கோட்டையன் தான் வந்துட்டார்ல, இப்போ செங்கோட்டையன் பொதுச் செயலாளராக அவர் உங்கள் இதுக்கு அறிவிங்க உங்கள் அன்னைக்கு. இப்போ இவங்க 3 பேருமே ஒன்றிணையாமல் இருப்பதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, சசிகலாவை பொறுத்த வரைக்கும் டிடிவி தினகரனுக்கு சின்னம்மா சித்தி. ஸோ என்ன காரணம் இவங்களுக்குள்ளேயே ஒரு மோதல்? ஏங்க 3 பேர் இவங்கெல்லாம் வந்து நவகரக மாதிரிங்க, ஒன்று ஒரு டைரக்ஷன் தாங்க இருக்கும். ஒரே டைரக்ஷனில் பயணிக்காது. ஆனால் நல்லா சொல்லுவாங்க 2020 ஒன்றிணைன்னு சொல்லிட்டு அந்த அம்மா பாட்டுன்னு சொல்லிட்டு அந்த பக்கம் பாட்டுன்னு சமீகட்டில் போய் கொடுவா மீன் குழம்பு வைக்க போயிடும். யார்? சசிகலா அம்மா. இதெல்லாம் ஒரு ஒன்றிணைத்துக்கு அறிகுறி எதுனா இருக்கா? அதுக்கான முயற்சி என்ன? எல்லாரும் வாங்க செங்கோட்டையன் முதல்ல என்ன அவனால வர வச்சு நேரம் பார்த்துருக்கணுமா இல்லையா? டிடிவி அவர் பார்த்தாரா இல்லையா நம்ம ஊர்ஜனம் பண்ண முடியல. ஆனால் ஒரு விஷயம் பார்த்தாருன்னு சொன்னாவே அடிப்படை உறுப்பினர்லேருந்து கட்சி விட்டு நீக்கிடுவார். பார்த்துருந்தா கூட பார்க்கலன்னு தான் சொல்லுவார். புரியுதுங்களா நான் சொல்கிறது? அவர் தான் டிடிவி சார் தான் சொல்கிறார், என்கிட்ட டெய்லி பேசியிருந்தானுங்கிறாருன்றார். நேரில் சந்திச்சாலும் செங்கோட்டையனை பொறுத்த வரைக்கும் சந்திக்கல அப்படிங்கிற ஒரு பொய்யத்தான் பதிலாக முன்வைப்பாங்க. இல்லைன்னா இருக்கிற அந்த அடிமட்ட உறுப்பினர் பதவியை நீக்கி விட்டுருவான். அந்த ஏற்கனவே எல்லாம் பறி போயிருச்சு. கடைசியாக ஒட்டிட்டு அந்த 2 ரூபா உறுப்பினர் தான். அந்த 2 ரூபா உறுப்பினர் பதவியும் கார்டையும் க்ளோஸ் பண்ணுவான், எண்டு கார்டு போட்டுருவான் எடப்பாடி. புரியுதுங்களா இல்லையா? அதுக்கு தான் சந்திச்சாலும் சந்திக்கலன்றது. இப்போ நயினார் நாகேந்திரன் அப்படின்னு சொல்லும் போதுதான் செய்தியாளர்கள் வந்து நயினார் நாகேந்திரன் ஒரு கேள்வியை கேட்குறாங்க. தமிழக பாஜகவுடைய தலைவர் நீங்களா அல்லது அண்ணாமலையா? நயினார் நாகேந்திரன் பாஜக தலைவரா, அண்ணாமலை பாஜக தலைவரா அப்படிங்கிற கேள்வியை கேட்கும்போது சண்டையை மூட்டி விடாதீங்க அப்படிங்கிற பதிலை மட்டும்தான் நயினார் நாகேந்திரன் முன் வச்சிருக்காங்க. ஒரே ஒரு விஷயங்க, அண்ணாமலை தான் அறிவிக்கப்படாத தலைவர் நிரூபிச்சுட்டாங்க. அண்ணாமலை PL சந்தோஷ் வந்து அகில இந்திய பொதுச் செயலாளர். அவர் அண்ணாமலை போய் வீடு ஏறி போய் காலைல 7 மணிக்கு அந்த ஓட்டுற போறான்னு சொல்லி தட்டி தூக்கத்தில் எழுப்பி குளிப்பாட்டி இட்டுன்னு வராருன்னா யார் தலைவர்? தூது யாருக்கிட்ட? என்டிஏ கூட்டணியில் வந்து சேருங்க. யார் தூது போகணும்? நயினார் நாகேந்திரன் போக வேண்டிய இடத்துல யார் போறாரு? அதாவது சில பேருக்கு பதவி தான் அங்கீகாரத்தை கொடுக்கும், அழகை கொடுக்கும். ஆனால் அண்ணாமலைக்கு பதவி தேவையில்லை. அண்ணாமலையே பெரிய பதவி, அந்த பேரே பெரிய பதவி அண்ணாமலை. புரியுதுங்களா? அவருக்கு நீங்கள் பதவி கொடுத்து இனிமேலாம் பார்த்தோம்ல, மக்கள் மனதில் பதிய வைக்கும் தான் நீங்கள் வந்து பதவி இதெல்லாம் தேவை. அவர் மக்கள் ஆழ் மனதில் பதிஞ்சிட்டார். அண்ணாமலைனா தூக்கத்தில் திமுக யாரை பார்த்து பயப்படுறாங்கன்னா திரு அண்ணாமலையை பார்த்து தான் பயப்படுறான். எடப்பாடி யாரை பார்த்து பயப்படுறாங்கன்னா திரு அண்ணாமலையை பார்த்து தான் பயப்படுறாப்புல. தமிழ்நாட்டில் இருக்கிற மொத்த IAS IPS ஆஃபீஸர்லாம் பயப்படுது. அண்ணாமலை ஊழலை தட்டி ஃபைலை தட்டிட்டாருன்னா ஃபைல் 2 ஃபைல் 3ன்னாருன்னா செத்துட்டான் அதோட. அதெல்லாம் பார்த்து பயந்த காலம் போய்
இப்போ அண்ணாமலையை ஓரம் ஒதுக்கி யாருக்கு அண்ணாமலை ஒதுக்குன்னு நயினாருக்கு ஹாப்பியோ இல்லையோ, ஆனால் திமுக தளபதி ஸ்டாலினுக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பி. இல்ல பாஜகவுடைய மாநில தலைவர் நான் தான் அப்படின்னு சொல்வதற்கே நயனார் நாகேந்திரன் தயங்குகிறார், பின்வாங்குகிறார் அப்படின்னு தானே இந்த இதை பார்க்க வேண்டியிருக்கு. அவர் நயினார் நாகேந்திரன் வந்து பாரதிய ஜனதா தலைவராக செயல்படலைங்க, அதிமுகவோட துணை பொதுச் செயலாளர் மாதிரி செயல்படுறாருங்க. அவர் வேறு அதிமுக எடப்பாடிக்கு கீழே துணை பொதுச் செயலாளர் மாதிரி விரைவில் அண்ணா நயினார் நாகேந்திரன் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் துணை பொதுச் செயலாளராக பதவியேற்பார். அப்போ தமிழக பாஜகவில் நயினார் நாகேந்திரன் அவர்கள் டம்மி ஆக்கப்பட்டு விட்டார். ஆமாம் ஆமாம். எப்போ பிஎல் சந்தோஷ் வந்து இவர் வீட்டுக்கு போய் அண்ணாமலை வீட்டில் போய் கையில் காலத்தை வந்து கூப்பிட்டாரோ அப்பயே டம்மி ஆகிட்டார். மீண்டும் கரத்தை தியாகராஜன் சார்லேருந்து நம்ம துணை பொதுச் செயலாளர் எல்லாருமே அண்ணாமலை நிற்கிறதுல தான் பேட்டியில் பார்க்குறோமே. இவ்வளோ நாள் ஒதுங்கி இருந்த அந்த டீமே அண்ணாமலை செல்லக்கூடிய இடம் எல்லாமே ஒரு கிரௌடு கூட்டம், அதாவது 2ஆம் கட்ட தலைவர் ஃபுல்லாக அண்ணாமலை பக்கம் வந்து நிற்கிறாங்க. அதை கவனிச்சு நீங்கள் நோட்டீஸ் பண்ணீங்களா இல்லையா? திரு கரு நாகராஜன், திரு கராதி தியாகராஜன் சார் இது திரும்ப அண்ணாமலைக்கு எழுச்சி வந்துடுச்சு. திரும்ப அங்கேருந்து அறிவிக்கப்படாத தலைவராக பிஜேபி அறிவிச்சிடுச்சுன்னு தான் சொல்லணும். பிஎல் சந்தோஷம் அனுப்பிச்சு அங்கீகாரம் கொடுத்துட்டு தான் சொல்லணும். பல்வேறு முக்கியமான தகவல்களை நம்முடைய உறவுகளுடன் பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி சார். நன்றி, வணக்கம்.